நாம் அன்றாடம் எடுத்துக்கொள்ளும் உணவுப் பொருட்களில் தானியங்களின் சதவிகிதம் குறைவாக இருக்கிறது. ஆதலால் தானியங்களை பயன்படுத்தி உணவுப் பொருளை சமைத்து காட்ட வந்திருக்கிறார் டாக்டர் அமுதா அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது உணவு பாரம்பரியம். வணக்கம். உணவும் பாரம்பரிய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம தொடர்ந்து ஆரோக்கியமான வாழ்விற்கான அடிப்படை காரணங்கள் என்னென்ன, எப்படி நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம மாற்றிக்கொள்ள முடியும், முக்கியமாக நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன நோய்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும், அதாவது உடம்பில் வரக்கூடிய சிறு சிறு நோய்களுக்கு பெரிய பெரிய மருத்துவம் தேடி ஓடாமல் நம்மை சுற்றி வளரக்கூடிய இயற்கையாக விளையக்கூடிய மூலிகைகள், இயற்கையாக விளையக்கூடிய பழங்கள், காய்கறிகள், அதே போல் சிறுதானியங்கள், இந்த மூலமாக நம்ம எப்படி நம்முடைய ஆரோக்கியமான உணவை, நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வார நிகழ்ச்சி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, உணவு குழாயில் வரக்கூடிய அல்சர். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து நெஞ்சு எரிச்சல் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இதுக்கு என்ன காரணம்? இப்போ நம்முடைய பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க, சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது, சாப்பிட உடனே ஒரு 20 நிமிஷமாவது நீ நடந்துட்டு 10 நிமிஷமாவது உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு எதை வச்சு அவங்க அப்படி சொன்னாங்க? அவங்களுக்கு தெரியுமா? நம்ம சாப்பிடும்போது இல்லை சாப்பாடை பார்க்கும்போதே நம்முடைய வயிற்றில் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படிங்கிற ஆசிட் செக்ரீட் ஆகும். இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து என்ன ஆகும்னா, சாப்பாடே ஜீரணமாகிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஜீரணமாகும் பொழுது நம்ம சாப்பிட்டோடனே படுக்கும்போது அந்த ஆசிட் வந்து மேலே ஏறும். அதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ். இதனால தான் நமக்கு வந்து உணவு குழாயிலையும் அலர்ஜி வரும், உணவு குழாயிலையும் வந்து அல்சர் வரும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க அனுபவத்தில் சொன்னது இன்றைக்கி அறிவியல் பூர்ணமாக இன்றைக்கி வந்து நிரூபமாயிருக்கு. உணவு குழாயில் வரக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸுக்கு முக்கியமான காரணம் சாப்பிட்ட உடனே படுக்கிறது தான். ஆனால் சொல்லுவாங்க, எனக்கு சாப்பிட்ட உடனே படுக்காமல் இருக்கவே முடியாது, சாப்பிட்ட உடனே எனக்கு படுத்துடணும் அப்படிம்பாங்க. சில பேர் நிறைய படித்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது சாப்பிட்ட உடனே நம்ம ரெஸ்ட் எடுத்து தானே ஆகணும், சாப்பிட்டோன்னே படுத்தாதானே எல்லா பிளட் சர்க்குலேஷனும் பிரெயின்லேருந்து ஸ்டொமக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும், அப்போ தான் ஜீரணமாகும் அப்படின்னு அதிகமாக சொல்லுவாங்க. ஆனால் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆசிட் செக்ரீஷன் வந்து சாப்பிட்ட உடனே படுக்கும்போது இந்த லையிங் டவுனில் அப்படியே ஸ்டொமக்கில் இருந்து ஈசோஃபேகஸ்க்கு மேலே ஏறும். அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, உணவு குழாயில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அந்த சாஃப்ட் டிஷ்யூவில் எல்லாமே அல்சரேஷன் ஃபார்ம் ஆயிரும். இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் காணப்படும் கேட்டிங்கன்னா, வயிறு வலி இருக்கிறத விட நெஞ்சு எரிச்சல் அதிகமாக காணப்படும், ரொம்ப அப்படியே எரிதுன்னு சொல்லுவாங்க, அடிக்கடி ஏப்பம் வந்துட்டுருக்கும். இதுதான் முக்கியமான காரணம். இதுக்கு என்ன ஒரு மருத்துவ முறை இதுக்கு உண்டான்னு கேட்டிங்கன்னா, நவீன மருத்துவத்தில் இதுக்கு எந்த ஒரு மருத்துவமே கிடையாது. நம்முடைய உணவு முறையில் தான் நம்ம இதை மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்முடைய உணவுல முக்கியமாக என்ன கேட்டிங்கன்னா, நம்முடைய தினமும் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய சில முக்கியமான உணவுப் பொருட்கள், உப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து காமன் சால்ட்டை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, சோடியம் குளோரைடு. இதுக்கு மாற்றாக நம்ம வந்து இப்போ சொல்கிறோம் இல்லையா, மலை உப்பு, பாறை உப்பு, ஹிமாலயா உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்துப்பு, அந்த இந்துப்பு வந்து வயிற்று புண்ணுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து. அதை எப்படி சாப்பிட்லாங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதே போல் மோரை பற்றி நம்ம பேசிட்டே நம்ம ஆகணும். நீரினை பெருக்கி நெய்யினை உருக்கி, நீரினை பெருக்கி நெய்யினை உருக்கி மோரினை பெருக்கி அப்படின்னு தானே, அப்படிதான் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தயிராக சாப்பிடாமல் அதை மோராக்கி அதில் இந்துப்பு கலந்து நம்ம சில மூலிகைகளையும் கலந்து நம்ம சாப்பிடும் பொழுது இந்த ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ்க்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக அது இருக்கும். இந்த வார நிகழ்ச்சியில் அந்த மோர் இந்துப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடுக்காய் இந்துப்பு மோர் செய்ய தேவையான பொருட்கள்: கடுக்காய், ஹிமாலயா உப்பு, மோர், ஈசோஃபேகஸ் ரிஃப்ளெக்ஸ், ரிஃப்ளெக்ஸ் ஈசோஃபேஜைட்டிஸ், உணவு குழாயில் வரக்கூடிய புண்ணுக்கான மருத்துவ முறையை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். முக்கியமாக இதில் சேரக்கூடிய பொருட்கள் கடுக்காயும் ஹிமாலயா உப்பும் மோரும் மட்டும்தான். இந்த கடுக்காயை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. கடுக்காய் வந்து ஒரு மிக சிறந்த சுகரை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவு, முக்கியமான ஒரு மூலிகைன்னு பார்த்துருக்கோம். அதே போல் இதில் வந்து இயற்கையாகவே இதில் அதிகமான அயன் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அதே போல் திரிபலால முக்கியமான பங்கு கடுக்காய்க்கு தான். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் 3 கலந்தது தான் திரிபலா அப்படிங்கிற ஒரு மூலிகையினுடைய தொகுப்பாக காணப்படுது. இந்த கடுக்காய் வந்து பார்த்திங்கன்னா, தாயினும் சிறந்ததொரு கடுக்காய் அப்படின்னு அகஸ்தியர் சித்தர் சொல்லியிருப்பார். என்ன தாய்க்கும் கடுக்காய்க்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா, சம்பந்தம் இருக்குது. தாய் வந்து குழந்தைக்கு சாப்பாடை ஊட்டி குழந்தையோடைய பேணி வளர்த்துட்ருக்கா இல்லையா. ஆனால் கடுக்காய் வந்து உடம்பையும் பேணி வளர்க்கக்கூடிய சக்தி வந்து கடுக்காய்க்கு உண்டு. அதே போல் இது கூட ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயத்தை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். காலையிலே இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலை அதிலே கடுக்காய் 1 மண்டலம் உண்ண, கோல் ஊன்றி கூனி நடப்பாரும் கோலை எரிந்து வீசி நடப்பாரே அப்படின்னு ஒரு சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு கவிதை. அதாவது கடுக்காயை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வயதிவர்கள் கூட, அதாவது கோலை ஊன்றி கூனி நடப்பார் கூட அதை விரிஞ்சிட்டு அதை வீசி எறிஞ்சிட்டு நிமிர்ந்து நடப்பாங்களாம். அந்த அளவுக்கு இது ஒரு ஆன்டி ஏஜிங்
ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. ஸோ ஒரு மிக சிறந்த ஆரோக்கியமான வாழ்வு வாழணும்னு விரும்புகிறவங்க, 100 வயது ஆரோக்கியமாக வாழணும்னு விரும்புகிறவங்க எல்லாருமே கடுக்காய் வந்து தினமும் சாப்பிட்டு வரலாம். அவ்வளோ ஒரு மிக சிறந்த ஒரு சிறப்பான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இந்த கடுக்காயை வந்து அதே போல் வயிறு வலிக்கான அந்த அல்சருக்கு ஒரு மிக சிறந்த மருந்து கடுக்காயும். ஸோ அல்சர் இருக்கவங்க மட்டும் தான் சாப்பிடணும் இல்லை, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டி எல்லாருமே இதை சாப்பிட்டு வரலாம். ஒரு மிக சிறந்த மருந்து. ரிஃப்ளக்ஸ் ஈஜோபெட்டிஸ்னால பாதிக்கப்படுற நிறைய நண்பர்கள் எனக்கு தெரியும், அவர்களும் ஒரு மிக சிறந்த மருந்தாக இருக்கும். மிக எளிதாக நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடியது தான் இந்த கடுக்காய். அதுபோல் இதுக்குள்ளே நம்ம வந்து ஹிமாலயா உப்பை நம்ம சேர்க்குறோம். ஹிமாலய உப்புன்னா ஏதோ மிகப்பெரிய ஹிமாலயமான பெருசு நினைக்க வேண்டாம். பாறை உப்பு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு உப்பு தான் இது. இப்போ நம்ம நாட்டில் கிடைச்சிட்ருக்கு, இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சோடியம் குளோரைடு உப்புலேருந்து கொஞ்சம் மாறுபட்டது. அது கடல் உப்பு, இது பாறை உப்பு. இதில் பொட்டாசியம் அதிகமாக காணப்படுது. அதே போல் நம்ம உடம்புல குடலில் உள்ள அந்த ஈகோலை அப்படிங்கிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். யாருக்காக அந்த ஈகோலை, யாருக்கெல்லாம் அந்த பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக வந்து ஹோட்டல் டயட்டு சாப்பிட்டுட்டு இருக்கவங்க, அதிகமான காரம் சாப்பிட்றவங்க, அதிகமாக சூடாக சாப்பிட்றவங்க, ஒரு ஆரோக்கியமான உணவு வழக்க முறை இல்லாதவங்க எல்லாருக்குமே குடலில் வந்து அந்த ஈகோலை அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் இருக்கும். இது இந்த ஈகோலை அதிகமாக இருக்கிறது வந்து மலக்குடல் அண்டு லார்ஜ் இன்டெஸ்டைன், அதாவது பெருங்குடலில் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக காணப்படுது. இந்த ஈகோலையை கொல்லக்கூடிய சக்தியும் இந்த இந்துப்புக்கு அதிகமாக உண்டு, அந்த ஹிமாலயா உப்புக்கு. இதை நீங்கள் அல்சர் இருக்கிறவங்க இதை நீங்கள் உபயோகப்படுத்திட்டு வரலாம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்பவுமே எல்லார் வீட்லேயும் மோர் இருக்கும். தயிராக சாப்பிடாம மோராக சாப்பிட்றது மிக மிக சிறந்தது. நீரினை வந்து பெருக்கி சாப்பிடணும், மோரினை இது மாதிரி நீராக்கி தான் சாப்பிடணும், நெய்யினை உருக்கி சாப்பிடணும். ஸோ மோரை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கூட நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடுக்காய் ஃபைன் பவுடரை, கடுக்காய் இது மாதிரி பவுடர் வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கடுக்காயில் 1 ஸ்பூன், அதே போல் ஹிமாலயா உப்பில் 1 பிஞ்சு போட்டால் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அல்சர் உள்ளவங்களுக்கு மட்டும் இது ஒரு முக்கியமான ஒரு மருந்து நான் சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கும் இது ஒரு மிக சிறந்த மருந்து தான். ஏன்னா கடுக்காய் செய்கிறதுனால நம்முடைய அழகு ஆரோக்கியத்தையும் ரெண்டுமே கடுக்காய் பார்த்துக்கும். மிக எளிதாக நமக்கு வீட்டில் கிடைக்கக்கூடியது மோர். அந்த மோரில் இந்துப்பையும் அந்த கடுக்காயும் கலந்து ஒரு அழகான ஒரு மோர் இந்துப்பை நம்ம பார்த்துருக்கோம். ஈசோஃபேகஸ் ரிஃப்ளக்ஸ் ஈசோஃபெட்டிஸுக்கு மட்டும் இல்லாமல், அதாவது உணவுக்குழாய் புண்ணுக்கு மட்டும் இல்லாமல் டைஜஷன் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மிக சிறந்த மருந்து. இது காலையில் தான் சாப்பிடணும் இல்லை, இதில் இரவில் இதை சாப்பிட்டு வரும்பொழுது மறுநாள் காலையில் அந்த நெஞ்சில் காணப்படக்கூடிய அந்த எரிச்சல், அந்த வலிக்கு ஒரு மிக சிறந்த நிவாரணமாக இருக்கும். தினமும் சாப்பிட்டு வரலாம், எல்லாருமே சாப்பிடலாம். இதை சாப்பிட்டு வாங்க, நிச்சயமாக உங்களுடைய வயிற்று சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுமே குணமாகும்.